வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான, அதே சமயம் நம்மள ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு தனிப்பட்ட பயணத்தை பத்தி பேச போறோம். வேலை செய்யற சூழல், மனநலம், இது ரெண்டும் எப்படி ஒன்னோடு ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நாம பார்க்க போறோம். நம்ம பலருக்கு வேலைக்கு போறது அப்படிங்கிறது அன்றாட வாழ்க்கையில ஒரு சாதாரண விஷயம். ஆனா சிலருக்கு அதுவே ஒரு பெரிய சவாலா மாறிடுது. ஒருத்தரோட தொழில்முறை வாழ்க்கைக்கும் அவரோட தனிப்பட்ட அமைதிக்கும் நடுவுல நடக்கிற போராட்டத்தை மையமா வச்சு உருவான ஒரு நிஜ கதையை தான் நாம இப்போ ஆழமா அலச போறோம். கோபால் கிருஷ்ணன் வி. இவரோட வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. குழந்தை பருவத்திலிருந்தே அலுவலகங்கள், பள்ளிகள், கல்லூரிகளுக்குச் செல்லவோ அல்லது அண்டை வீட்டாருக்கு அருகில் வசிக்கவோ எனக்கு பயமாக இருக்கிறது. சாதாரணமா நம்ம தினமும் கடந்து போற இடங்கள் ஒருத்தருக்கு எவ்வளோ பெரிய மன அழுத்தத்தையும் பயத்தையும் கொடுக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. இது வெறும் கூச்சு சுபாவம் கிடையாதுங்க. மனிதர்கள் அதிகமா இருக்கிற இடங்களை எதிர்கொள்ளும்போது ஏற்படுற ஒரு ஆழமான உளவியல் போராட்டம். சரி, யார் இந்த கோபால் கிருஷ்ணன் வி? இவர்தான் நம்ம கதையின் நாயகன். ஜூன் 18, 1995 பிறந்த இவரோட இந்த பயணம் சும்மா ஒரு வேலைக்கான தேடல் மட்டும் இல்ல, அது ஒரு உயிர் வாழ்வதற்கான போராட்டம். பௌதீக உலகன் போராட்டம். அதாவது நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நிஜ உலகத்துல அவர் சந்திக்கிற சவால்கள் என்னன்னு இப்போ பாப்போம். பள்ளிகள், கல்லூரிகள், ஆஃபீஸ், நகரங்கள், ஏன் நம்ம பக்கத்து வீட்ல இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புகள் கூட கோபாலுக்கு ரொம்பவே பயத்தை தூண்டுற இடங்களா இருந்திருக்கு. இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையோட அங்கங்கள் இல்லையா? ஆனா கோபால் மாதிரியான ஒருத்தருக்கு இந்த இடங்கள் எல்லாமே ஒரு சென்சரி ஓவர்லோட, அதாவது தாங்க முடியாத ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. சாதாரணமா எல்லாரும் பழகுற இந்த சமுதாய கட்டமைப்புக்குள்ள வாழ்றது அவருக்கு ஒரு பெரிய மலைய தூக்கி சமக்கிற மாதிரி இருக்கு. அடுத்ததா நாம பார்க்க வேண்டியது போட்டியின் விலை. இந்த சமூக கட்டமைப்பு அவருக்கு என்ன விளைய வைக்குது? மனிதர்கள் கூட்டமா சேரும்போதெல்லாம் அங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு எழுதப்படாத போட்டி உருவாகிடுது. இத கோபால் ரொம்பவே துல்லியமா சொல்றாரு. நான் மற்றவர்களுடன் பழகத் தொடங்கும் போதெல்லாம் எனக்கு தெரியாமலே ஒரு போட்டி மனப்பான்மை தூண்டப்படுற மாதிரி உணர்றேன். இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம ஒரு ஆஃபீஸ்க்கோ இல்ல ஸ்கூலுக்கோ போகும்போது இயல்பாவே மத்தவங்கள விட நாம சிறப்பா செயல்படணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய போட்டிக்குள்ள தள்ளப்படுறோம். இந்த கண்ணுக்கு தெரியாத அழுத்தமே அவருக்கு மிகப்பெரிய சோர்வு தருது. இதனால என்ன ஆகுது தெரியுமா? அவர் மத்தவங்களோட சேர்ந்து குழுவா வேலை செய்யறது அவருக்கு வெறும் மன அழுத்தத்தை மட்டும் தரல, நிஜமாவே அவரோட உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை ரொம்பவே பலவீனப்படுத்துது. ஒரு சாதாரண மீட்டிங் இல்லனா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேசுற ஒரு சின்ன வார்த்தை கூட அவருக்கு ஒரு பெரிய போராட்டமா மாறி அவரோட மொத்த எனர்ஜியையும் உறிஞ்சிடுது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். நீங்க தினமும் காலையில எந்திரிச்சு வெளியே போற உலகம் உங்களுக்கு ஒரு போர்க்களமா தெரிஞ்சா, அங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலா இருந்தா, நீங்க எப்படி சர்வைவ் பண்ணுவீங்க? இது வெறும் கற்பனை இல்லைங்க. கோபால் தினமும் நெஜத்துல எதிர்கொள்ற வலி. இந்த வலியிலிருந்து தப்பிக்க அவருக்கான ஒரு புகலிடத்தை அவர் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் உருவாகுது. அப்படி அவர் தேடி கண்டுபிடிச்ச அந்த புகலிடம்தான் மெய்நிகர் சரணாலயம், அதாவது வர்ச்சுவல் உலகம். இது ஒரு சாதாரண ஒர்க் ஃப்ரம் ஹோம் சலுகை கிடையாதுங்க. இது அவருக்கு நிஜமாவே ஒரு மருத்துவ தேவை. ஒரு பக்கம் நிஜ உலகம், அங்க அவருக்கு பலவீனமான ஆரோக்கியம், தேவையற்ற போட்டி, முடிவே இல்லாத போராட்டம், அப்புறம் வலி மட்டும்தான் கிடைக்குது. ஆனா இன்னொரு பக்கம் இந்த வர்ச்சுவல் உலகம், இங்க அவருக்கு ஒரு அமைதியான மனம் கிடைக்குது, ஆரோக்கியம் மேம்படுது, ரொம்பவே சௌகரியமான நிலையான ஒரு வாழ்க்கையை அவரால் வாழ முடியுது. இந்த வித்தியாசம்தான் அவருக்கு ரிமோட் ஒர்க் எவ்வளவு அவசியமான ஒண்ணுன்னு நமக்கு புரிய வைக்குது. அவர் தனிமைய விரும்புறதால அவருக்கு திறமையே இல்ல, அவர் உழைக்க தயாரா இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. கண்டிப்பா கிடையாது. ஆவணப்படுத்துறது, டிசைனிங், கோடிங், ஸ்கெட்சிங்னு பல அபாரமான தொழில்முறை திறன்கள் அவர்கிட்ட கொட்டி கிடக்குது. அவர் தனிமையை தேடுறது அவரோட திறமைக்கு எந்த வகையிலும் தடையா இல்ல. சரியான சூழல் மட்டும் அமைஞ்சா அவராலும் தன்னோட திறமைய மிக சிறப்பா வெளிப்படுத்த முடியும். இந்த மாதிரியான கசப்பான அனுபவங்களை அவர் ஏதோ ஒரு கம்பெனில மட்டும் சந்திக்கல. இந்தியா முழுக்கவும், ஏன் உலகத்தின் பல பகுதிகளிலும் அவர் அதை எதிர்கொண்டிருக்காரு. இது நமக்கு உணர்த்துவது என்ன? நம்மளோட பாரம்பரியமான கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு கட்டமைப்புகள் உலகளாவிய அளவுல கோபால் மாதிரியான ஆட்களுக்கு இடம் கொடுக்காத வகையிலே வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கசப்பான உண்மைதான் அது எடுத்துரைக்குது. இதையெல்லாம் தாண்டி அவரோட இறுதி விருப்பம் என்ன? அதான் அமைதிக்கான ஒரு வேண்டுகோள். இந்த வார்த்தைகளை அப்படியே உங்க மனசுல உள்வாங்கிக்கோங்க. எனக்கு போட்டி வேண்டாம், எனக்கு அமைதியும் நிலையான வாழ்க்கையும் மட்டுமே வேணும். எவ்ளோ எளிமையான ஆனா எவ்ளோ ஆழமான ஒரு வாக்கியம் இது. பணம், பதவி, புகழ்னு எல்லாரும் ஓடிட்டு இருக்கிற இந்த உலகத்துல ஒருத்தருக்கு அமைதியும் நிம்மதியும் மட்டும் போதும்னு தோணுதுன்னா, அவர் அந்த அமைதியற்ற உலகத்தால எவ்ளோ தூரம் காயப்பட்டிருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
இறுதியா உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்விய நான் விட்டு செல்ல விரும்புறேன். கட்டாய போட்டியும் அழுத்தமும் நிறைஞ்ச போர்க்களங்களா இருக்கிற நம்மளோட ஆபீஸ் மற்றும் கல்வி நிறுவனங்களை எல்லாருக்கும் பாதுகாப்பளிக்கிற ஒரு சரணாலயமா நாம எப்படி மாற்றி அமைக்க போறோம்? ரிமோட் ஒர்க் அப்படிங்கறத ஒரு சலுகையா பார்க்காம சிலருடைய அடிப்படை தேவையா ஏத்துக்கிற மனப்பக்குவம் நமக்கு எப்ப வரும்? ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட மனநலத்துக்கும் ஏத்த மாதிரி அவங்க திறமைய முழுமையா பயன்படுத்திக்கிற ஒரு நெகிழ்வான உலகத்தை உருவாக்குறது நம்ம எல்லார் கையிலயும் தான் இருக்கு. சிந்திப்போம்.